மாணவர்களுக்கு வணக்கம். நான் வரதராஜர். 2026ஆம் ஆண்டு பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கான அரசறிவியல் பேப்பர் கிளாஸில் எங்களோட 4வது வகுப்பு இன்றைக்கு இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் நாங்கள் கடந்த வகுப்புகளுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். முதல் 2 அலகுகளையும் இருக்கின்ற குருவினாக்களை நாங்கள் முடிச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் 3வது அலகிலிருந்து ஆரம்பிக்கின்ற குருவினாக்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு போவோம் பிள்ளைகள். அதில் வந்து பாருங்கள், 24வது கேள்வி. என்ன 24வது தானே பிள்ளைகள் பார்க்கணும்? வினா இலக்கம் 24, குருவினாவில் 24வது பார்க்கணும். சரிதானே? ரைட். அரசே சமூகத்தில் உள்ள மனிதனால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களில் உயர்வானது என்பதை வெளிப்படுத்தும் இரு கருத்துக்களும் யாவை? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இரு கருத்துக்களும் யாவை என்று சொல்லி கேட்கிறது ஒரு வகையான வினா. இரு கருத்துக்களை தருக என்று சொல்லி கேட்கிறது இவர் ஒரு வகையான வினாவாக இருக்கும். அப்போ இங்கே கேள்வி என்ன? இரு கருத்துக்களும் யாவை என்று சொல்லி கேட்கிறதால 2 கருத்துக்களைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். என்ன ஆன்சர் இதுக்கு? யாராவது எழுதுனீங்களா? இதுக்கு ஆன்சர் விட எழுதுனீங்களா பிள்ளைகள் யாராவது? சார் கொஞ்சம் குழப்பமா ஓகே. மெட்டாக்கள் ஒருவரும் எழுதலையா இந்த கேள்விக்கு விட எழுதல சார். ஓகே, அவரது நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். 2021ஆம் ஆண்டு 34வது வினாவாக வந்தது. இந்த கேள்வி வந்திருக்குது. இந்த கேள்வியில் இருக்கிற எங்களுக்கு ஒரு மயக்கம் என்னன்னு சொன்னால், இரு கருத்துக்களும் யாவை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எந்த பகுதி என்று சொல்லி உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் நான். அரசியல் அதிகாரத்தின் மையமாக அரசு என்று சொல்லி 3வது யூனிட் ஒரு ஹெடிங் இருக்குது. அரசியல் அதிகாரத்தின் மையமாக அரசு என்று சொல்லி ஒரு ஹெடிங் ஒன்று இருக்குது. அந்த ஹெடிங்குக்குள்ளே இருந்து தான் இந்த வினா உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது உங்களோட ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியை பார்த்தீங்களா இருந்தால் அதில் எப்படி இருக்குமென்னு சொன்னால், அரிஸ்டோட்டிலுடைய கருத்து, மேக்ஸ் வெபருடைய கருத்து, அல்லது அரிஸ்டோட்டிலுடைய அர்த்தப்படுத்தல், மேக்ஸ் வெபருடைய அர்த்தப்படுத்தல், அல்லது அரிஸ்டோட்டிலுடைய வாதம், மேக்ஸ் வெபருடைய வாதம் என்ற அடிப்படையில் அந்த பதில்கள் காணப்படும். அப்போ எழுதி கொள்ளுங்க. முதலாவது அரிஸ்டோட்டிலின் கருத்து, 2வது மேக்ஸ் வெபருடைய கருத்து, அல்லது அர்த்தப்படுத்தல் என்று எழுதலாம், அல்லது வாதம் என்று சொல்லி எழுதலாம். அப்படி எழுதினாலுமே அது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளோட. இந்த கேள்வி குருவினாவுக்கு வந்த நேரம் நாங்கள் இந்த 2 விடைகளையும் தான் கொடுக்கணும். ஆனால் அரசியல் அதிகாரத்தின் மையமாக அரசு என்று சொல்லி 20 புள்ளிக்கு எஸ்ஏ கேள்வி வந்த டைமில் அவர்கள் ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில் சொன்ன 2 சிந்தனையாளர்களையும் விட அவர்கள் 6 சிந்தனையாளர்கள் அந்த அரசு தான் சமூகத்தில் உயர்வானது என்ற விடயத்தை தெளிவுபடுத்துவதற்கு எங்களுடைய புள்ளித்திட்டத்தில் உள்ளடக்கி இருந்தாங்க. நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. முதலாவது அரிஸ்டோட்டிலுடைய வாதம், அடுத்தது புராதன இந்தியாவினுடைய தத்துவவியலாளர் கௌடில்யருடைய கருத்து, அதே மாதிரி சமூக பந்த கோட்பாட்டாளர்களில் முதலாவது சிந்தனையாளரான தோமஸ் கொப்ஸினுடைய கருத்து, அதே மாதிரி ஜோன் லோகினுடைய கருத்து, கார்ல் மார்க்ஸினுடைய கருத்து, அதே மாதிரி இறுதியாக மேக்ஸ் வெபருடைய கருத்துன்னு சொல்லி 6 சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை எங்களுடைய புள்ளித்திட்டத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ 6 பேர் என்ற ஒரு விடயம் எங்களுக்கு கைட்லைன் வந்து பிறகு இந்த புள்ளித்திட்டம் வந்தது பிறகு தான் தெரிய வந்தது. எனவே இனி உங்களுக்கு இப்படியான வினாக்கள் வருமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த குறுவினாக்களில் 2னையும் தருக என்று சொன்னால் பிள்ளைகள் நீங்கள் அரிஸ்டோட்டிலையும் மேக்ஸ் வெபரையும் தான் எழுதணும். ஆனால் ஒரு கட்டுரை வகை வினா வருகின்ற போது, அல்லது சிறு குறிப்பு ஒரு வினாவாக 10 புள்ளிக்குரிய வினாவாக போடுகின்ற போது நீங்கள் மற்ற சிந்தனையாளர்களையும் தொடர்படுத்தி அதுக்கான விடைகளை எழுத வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் பாஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா காணக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது வினா இலக்கம் 25. நான் கதைக்கிற விலங்கு தாண்டி திரும்ப ஒரு தரம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோற்றம் பெற அடிப்படையினை வழங்கிய வெஸ்ட்பாலியா உடன்படிக்கை மற்றும் பிரான்சிய புரட்சி ஆகியவை இடம்பெற்ற காலங்களை முறையே குறிப்பிடுக. இந்த கேள்வி அந்த வெஸ்ட்பாலியா உடன்படிக்கை என்றது பிள்ளைகள் 2021ஆம் ஆண்டு 44வது கேள்வியில் 1வது கேள்வியாக வந்திருந்தது. அந்த கேள்விக்கு நிறைய மாணவர்கள் ஆண்டுகளை தவறாக எழுதியிருந்த ஒரு போக்கையும் காண கிடைச்சிருந்தது. சில மாணவர்கள், குறிப்பிடத்தக்க மாணவர்கள் எழுதியிருந்ததையும் பாராட்டக்கூடியதாகவும் இருந்தது. அப்போ எங்களுக்கு இதில் 2 ஆண்டுகள் கேட்டிருக்கிறார்கள். அப்போ 1வது ஆண்டு என்ன வரும்? 1648. வெஸ்ட்பாலியா உடன்படிக்கை இடம்பெற்றது 1648 இருக்கின்றது. பிரான்சிய புரட்சி இடம்பெற்றது 1789ஆம் ஆண்டு.
நம்ம பிரான்சிய புரட்சியை இது வரைக்கும் கேள்வியில் கேட்கல. சில வேளைகளில் வெஸ்ட்பாலியா உடன்படிக்கையை விட்டு வேற ஒரு கேள்வியை கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அந்த வெஸ்ட்பாலியா உடன்படிக்கை என்றது நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க என்றால், தேசிய அரசுகள் ஐரோப்பாவில் தோற்றம் பெறுவதற்கு ஏதோ ஒரு வகையில் ஐரோப்பாவில் இடம்பெற்ற அந்த நாடுகளுக்கிடையே காணப்பட்ட 30 வருட கால யுத்தம் 1618 தொடங்கி 1648 தான் இந்த வெஸ்ட்பாலியா உடன்படிக்கையுடன் அந்த 30 வருட காலம் யுத்தம் ஐரோப்பாவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த 17ஆம் நூற்றாண்டில் இடம்பெற்ற இந்த வெஸ்ட்பாலியா உடன்படிக்கை அரசுகள் தொடர்பான பல்வேறு விடயங்களில் செல்வாக்கு செலுத்துறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ரைட். அதே மாதிரி பிரான்சிய புரட்சி, அதோடு நீங்கள் மற்ற புரட்சிகளையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தால் முக்கியமானதாக இருக்கும் நினைக்கிறேன். குறிப்பாக 1688 இடம்பெற்ற ஆங்கில புரட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி அமெரிக்க புரட்சியை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அமெரிக்க சுதந்திர போர் அல்லது அமெரிக்க புரட்சி என்று சொல்லுவோம். 1776 இடம்பெற்றது. கட்டாயமாக ஆங்கில புரட்சியையும் அமெரிக்க சுதந்திர போரை இடம்பெற்ற காலத்தையும், ரஷ்ய புரட்சி 1917 இடம்பெற்றது என்றதையும் கட்டாயமாக பிள்ளைகள் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது வினா இலக்கம் 26. உலகமயமாதல் தேசிய அரசுகள் மீது ஏற்படுத்தியுள்ள தாக்கங்களை விவரிக்கும் இரு கோட்பாடுகளையும் தருக. இவ்விடத்த இரு கோட்பாடுகளையும் தருகன்னு சொல்லி கேட்கலாம். சில வேளை கோட்பாட்டு அணுகுமுறைகளை தருகன்னு சொல்லி கேட்கலாம், அல்லது 2 வாதங்களை தருகன்னு சொல்லி கேட்கலாம், அல்லது இரு கோட்பாட்டு அணுகுமுறைகளை தருகன்னு சொல்லி கேட்கலாம், அல்லது 2 கருத்துக்களை தருகன்னு சொல்லி கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே ஆன்சர் ஒன்றாகத்தான் இருக்க போகுது. இந்த கேள்வியும் 2020ஆம் ஆண்டு 44வது வினாவாக வந்திருக்குது. எனவே இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை எழுதுகின்ற போது நாங்கள் சரியான பதில்களை எழுத வேண்டியிருக்கும். முதலாவது ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. உலகமயமாதலினுள் தேசிய அரசுகள் இறுதி நிலையை அடையும் அல்லது இறுதியை அடையும் என்கின்ற வாதம். இரண்டாவது தேசிய அரசுகள் மீள்கட்டமைக்கப்படுதல் என்கின்ற வாதம். இந்த கேள்வி நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகும் கட்டுரை வகை அறக்கட்டமைப்பு வகை வினாவாக உள்வாங்கப்பட்டிருந்தது. உலகமயமாதலும் தேசிய அரசு என்கின்ற ஒரு தலைப்பு அநேகமாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் செய்ய வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ரைட். 27வது கேள்வி. கோத்திர அரசு முறையில் அடையாளம் காணக்கூடிய இரு பிரதான இயல்புகளை குறிப்பிடுக. இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா தெரியும், அரசு மாதிரிகளுக்குள்ள நாங்கள் வாரோம். உண்மையிலே இந்த குறைவினாக்களை நான் ஏன் இப்படி போட்டிருக்கிறேன்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு யூனிட்டினுடைய ஆரம்பத்தில் இருந்தும் இறுதி வரைக்கும் நாங்கள் மேலோட்டமாக அதை கடந்து நுனிப்புள் மேய்கின்ற வகையில் சரி கடந்து செல்வதற்காக வேண்டி இந்த குறைவினாக்களை நான் எப்படி உங்களுக்கு ஒழுங்கமைச்சு போட்டிருக்கிறேன். அப்போ நாங்கள் இப்போ அரசு மாதிரிகளுக்குள்ள வந்திருக்கோம். அரசு மாதிரிகளில் பிள்ளைகள் நாங்கள் நிறைய அரசு மாதிரிகள் படிச்சிருப்போம். உதாரணமாக கோத்திர அரசு மாதிரி ஒன்று படிச்சிருப்போம், கிரேக்க நகர அரசு மாதிரி படிச்சிருப்போம், முடியாட்சி முறை படிச்சிருப்போம், தாராள ஜனநாயகம் படிச்சிருப்போம், சம உடைமை படிச்சிருப்போம். ஆமாம் இல்லையா? அரசு மாதிரிகளுக்குள்ள அப்படியே நாங்கள் பல்வேறு அரசு மாதிரிகளை என்ன செஞ்சோம், பாசிசம் படிச்சிருப்போம், காலனித்துவம் படிச்சிருப்போம், பின்காலனித்துவம் படிச்சிருப்போம், நவதாராண்மைவாதம்னு சொல்லி அப்படி பல்வேறு அரசு மாதிரிகளை நாங்கள் என்ன செஞ்சிருப்போம்னு சொல்லி கற்றுக்கொண்டிருப்போம். அதில் ஒவ்வொரு அரசு மாதிரிகளுக்கும் ஒரு சில விசேட பண்புகள் காணப்படும். அந்த விசேட பண்புகளையும் அவை தோற்றம் பெற்ற காலப்பகுதியையும் அவைக்கு தோற்றம் பெற்ற பின்னணியையும் ஓரளவு சரி நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்கின்ற போதும் இப்படியான எந்த ஒரு வினா வந்தாலும் உங்களுக்கு விடை வழங்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அந்த அடிப்படையில் இப்போ கோத்திர அரசு முறை என்று சொன்னால் உலகில் முதலாக நடைமுறையில் இருந்த ஒரு அரசு மாதிரியாக நாங்கள் சொல்கிறோம். ரைட். இது ஒரு குழு முறையிலான ஆட்சி முறையினை உலகத்துக்கு அறிமுகம் செய்திருந்தது என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை அடையாளம் செய்து கொள்ளலாம். இரண்டாவது கிரேக்க நகர அரசு முறை என்று சொல்கிற நேரம் உலகின் ஒழுங்கமைந்த முதலாவது அரசு மாதிரி என்று சொல்லிக்கொள்ளணும். இது கிமு 5க்கும் 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பெற்ற அந்த 4ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் அடையாளம் காணப்பட்டது. இப்போ பாருங்களா, கோத்திர அரசு முறைக்கு சொல்கிற முதலாவது ஆரம்ப காலத்தில் கண்டறியப்பட்ட அரசு மாதிரின்னு சொல்லி, ஆனால் நகர அரசு முறைக்கு நாங்கள் சொல்லணும் முதலாவது ஒழுங்கமைந்த அரசு மாதிரின்னு சொல்கிறோம். ரைட். பிறகு மன்னராட்சி முறைக்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால் 9 கிபி 9 15ஆம் நூற்றாண்டு அந்த காலப்பகுதியில் ஐரோப்பாவில் மட்டுமின்றி உலகின் பல பகுதிகளில் முதன்மை பெற்றிருந்த ஒரு அரசு மாதிரி, ஒரு தனி மனிதனை, ஆட்சியாளனை, மன்னனை அல்லது மகாராணியை மையப்படுத்தி பரம்பரை வழியாக அதிகாரம் கைமாறப்பட்டு வந்த முறை என்று சொல்லிக்கொள்ள போகிறோம். அதுமாதிரி தாராள ஜனநாயகம் சொல்கின்ற போது அங்கே நாங்கள் தனி மனித சுதந்திரத்தை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தேடுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. சம உடைமைவாதம் என்று சொல்கின்ற போது தாராண்மையிலிருந்து அந்த விடயங்களுக்கு மாற்றீடாக முன்வைக்கப்பட்டு சமத்துவம்
சமூக வாய்ப்பு சந்தர்ப்பம் போன்ற விடயங்களை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்க போகுது. இப்படி அதே மாதிரி பாசிசம் என்று சொல்கின்ற போது இனத்தை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு 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 போக்கினை காண முடிகின்றது. பாசிச அரசு வந்து தனியார் சுதந்திரத்துக்கு எதிரான, அதனால தான் நாங்கள் தாராண்மைவாதத்துக்கு எதிரான ஒரு வாதமாக அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனத்தின் சிருஷ்டியை அரசு என்று சொல்வதோடு அந்த விடயங்களை நாங்கள் தொடர்படுத்தி பார்த்திருப்போம். அதே மாதிரி காலனித்துவம் என்பது மேற்கு நாடுகள், அதாவது குறிப்பாக ஐரோப்பாவில் இருந்த நாடுகள் ஐரோப்பா அல்லாத பகுதிகளில் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொண்டு நேரடியாக கட்டுப்படுத்தி அவர்களுடைய ஆளுகைக்குள்ள வைத்திருந்தது காலனித்துவம்னு சொல்கிறோம். அந்த காலனித்துவத்துக்கு பிறகு காலனித்துவ பண்புகளை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதோடு சிறிய மாற்றங்களை செய்து கொண்டு தொடர்கின்ற அரசுகளை பின்காலனித்துவ அரசு மாதிரிகளாக கம்சாலாவை குறிப்பிட்டிருப்பார். இப்படி நாங்கள் ஒவ்வொரு அரசு மாதிரிகளையும் பொதுவாக விளங்கிக் கொள்கின்ற போது பிள்ளைகள் எங்களுக்கு இதில் என்ன வகையான வினாக்கள் வந்தாலும் எழுதக்கூடியதாக இருக்கும். சரியா? நாங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் தேவையானதில் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருக்கீங்க யாராவது? சார் கோட்டூர் அரசு கேள்வியா சார்? ஆமாம், 27வது. தன்னிறைவாக இருக்கிறது, அடுத்தது அந்த குலத்தில ஒற்றுமை வந்து காணப்பட்டது சார். ஓகே, வெரி குட். வேற பிள்ளைகள் வேறாக்கள் சார் நான் சொல்லட்டா? சொல்லுங்க. பரம்பரையாக அதிகாரங்கள் வழங்கப்படல் மற்றும் தலைவரின் குடும்பம் உட்பட ஏனைய குடும்பங்களுக்கும் தரத்தில் சமமானவையாக காணப்படுது. அதில் மேத்ரா பரம்பரையாக அதிகாரம் வழங்கப்படுதல் என்ற ஒரு பண்பை நாங்கள் கோத்திர அரசு முறைக்கு கொண்டு போய் என்ன செய்ய மாட்டோம்னா தொடர்புபடுத்தி பார்க்குற ஒரு போக்கு இல்லை. பரம்பரையாக ஆட்சி புரிவதற்கான அதிகாரம் கைமாறப்பட்டு வருவது எதுக்கு மிக பொருத்தம், எதுக்கு நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் மன்னர் ஆட்சி முடியாட்சி முறைக்கு தான் சொல்லுவோம். அப்போ இந்த கோத்திர அரசு முறை என்றதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒவ்வொரு பகுதியிலும் சிறிய நிலப்பகுதிகளையும் வாழ்ந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்மகன் ஒரு குழுவில் அங்கத்துவராக சேருவார். அப்போ அந்த ஏரியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கின்ற அங்கத்துவத்தை கொண்டதாக அந்த பிரதேசத்துக்குள்ள ஒரு குழு உருவாக்கப்படும். அந்த குழுவில் யார் இருப்பாங்கன்னு சொன்னால் ஆண்கள் மட்டும்தான் இருப்பார்கள். அந்த ஆண்களுக்குள் சிரேஷ்டத்தன்மையின் அடிப்படையில் அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் அந்த பகுதியில் இருக்கின்ற சிரேஷ்ட குடும்பத்திலிருந்து தெரிவு செய்யப்படுவார். ரைட். அப்போ அந்த குழு தான் என்ன செய்யும்னு சொன்னால் தங்களுடைய அந்த கோத்திர அரசுக்கு, குலம் அல்லது கோத்திரத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகின அந்த சிறிய அந்த குழு அரசுக்கு, அரசாக தொழிற்பட்ட சமூகத்துக்கு வந்து தீர்மானங்கள் எடுக்கின்ற பொறுப்பை கொண்டிருக்கும். அப்போ இங்கு நீங்கள் சொன்ன மாதிரி 2வது என்னது இயல்பு அல்லது அதனுடைய பண்பு சரி, அதாவது என்னது அதிகாரம் ஒரு குழுவிடம் காணப்படும்னு சொல்கிறதும் குழுவினுடைய தலைவரும் ஏனைய குடும்பங்களும் வந்து சமமாக மதிக்கப்பட்டது என்றதும் சரியாக இருக்கும். ஆனால் பரம்பரையாக அதிகாரம் மாற்றப்படுவது என்பதை நீங்கள் இந்த இதுக்கு கொடுத்தீங்களா இருந்தால் அதுக்கு பொருத்தமில்லாதபடியாகத்தான் கருதப்படும். ரைட். வேறு யாராவது சொல்லுங்க பாப்பம், வேறு எதுவும் எழுதியிருக்கீங்களா? மேத்ரா நான் சொல்கிற விளங்குதா உங்களுக்கு? ஆம் சார். அதாவது பரம்பரையாக அதிகாரம் மாற்றம் செய்வது நாங்கள் அக்யூரேட்டாக எதுக்கு கனெக்ட் பண்ணலாம்? மன்னராட்சி முறைக்குத்தான். அப்போ இந்த கோத்திர அரசு முறை என்றது சமூகத்துக்குள்ளேயே அதிகாரம் பரவி காணப்பட்டு சமூகத்தில் இயற்கையாக தோற்றம் பெற்ற ஒரு நிகழ்வாக கூட பார்க்கப்படுது. அதனால தான் நாங்கள் முறையாக அமைந்த அரச மாதிரியாக நாங்கள் நகர அரசை சொல்கிறோம். இது நகர அரசுக்கு முற்பட்ட அரசு தானே. அப்போ எங்களுக்கு வரலாற்று ரீதியாக நாங்கள் அரசு அறிவியலுக்குள்ள ஒரு சில விஷயங்களை தேடி பார்க்குற நேரம் அப்போ நீங்கள் ஒரு சில விடைகளை இதுக்கு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள் தேவைன்னு சொன்னால். அரசியல் அதிகாரம் சமூகம் பூராகவும் பறந்து காணப்பட்டது, அப்படி ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். அரசியல் அதிகாரம் சமூகம் பூராகவும் பறந்து காணப்பட்டது. அது என்னத்துக்கு வேண்டி அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், இப்போ அந்த குழு எடுக்கிற தீர்மானம் அந்த சமூகம் பூராகவும் வந்து சேரும். எப்படி? அந்த குழுவில் ஒவ்வொரு குடும்பத்தையும் சேர்ந்த ஆண்மகன்கள் அங்கத்துவம் பெற்றிருக்கத்தால் குழு எடுக்கிற தீர்மானம் அந்த சமூகத்துக்கு உடனடியாக வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததால் அந்த அதிகாரம் எல்லா இடத்தையும் இருந்ததாக சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் எழுதி கொள்ளலாம், குழு அல்லது குலமரபு சபைகள் அந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை பேணுகின்ற பணியினை மேற்கொண்டது என்று சொல்லிக்கொள்ளலாம். குழுவுக்குள் இருந்த சிரேஷ்டத்தன்மையின் அடிப்படையிலான ஒருவர், மூத்த ஆண்மகனாக இருந்த ஒருவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழுவினுடைய அந்த தலைவர்
ஏனைய அந்த குடும்பங்களுக்கு சமமானவராக கருதப்பட்டார். அவரும் ஒருவராகவே மதிக்கப்பட்டார். அவருக்கு சொல்லி விசேடமான அதிகாரங்களோ முன்னுரிமைகளோ சலுகைகளோ வழங்கப்படவில்லை என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அது மாதிரி கோத்திர அரசு முறைமையில் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வந்த மரபுகள் வழக்காறுகளுடைய செல்வாக்கு அதிகமாக காணப்பட்டமை இப்படின்னு சொல்லி ஏதாவது 2 விடயங்களை நீங்கள் இங்கே எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். கிரேக்க நகர அரசு முறைக்கே உரித்தான 2 கருத்துக்களும் இந்த கேள்வி வார நேரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஏ என்ற ஒரு சொல்லில் முடிகின்றால் அங்கே வேறு விடை இருக்காது, 2 விடை தான் இருக்கும். கிரேக்க நகர அரசு முறைமைக்கே அல்லது முறைக்கே உரித்தான 2 கருத்துக்களும் யாவை? என்ன விட பிள்ளைகள் இதுக்கு? இதுக்கு ஆன்சர் எழுதுனா சொல்லுங்க. நகர ஓகே அரசு அரசியல் ரீதியாக அமைந்த அழகாக காணப்பட்டவை. ஓகே அவை ஒவ்வொன்றும் சுயாதீனமாக அழகலாக காணப்படும். ரைட், வெரி குட். எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள், எழுதாதவங்க எழுதிக் கொள்ளுங்க. நகர அரசுகள் அரசியல் ரீதியாக ஒழுங்கமைந்த சிறிய அலகுகள். நகர அரசுகள் அரசியல் ரீதியாக ஒழுங்கமைந்த சிறிய அலகுகள். 2வது எழுதிக் கொள்ளுங்க. ஒவ்வொன்றும் சுயாதீனமான அலகுகள். ஒவ்வொன்றும் சுயாதீனமான அலகுகள். அப்படின்னு சொன்னால் நகர அரசுகளை பற்றி உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒப்பீட்டு அணுகுமுறை நீங்கள் படிச்சிருப்பீங்கள். அந்த ஒப்பீட்டு அணுகுமுறையில் அரிஸ்டோட்டில் ஒரு இடத்துல சொல்லுகின்றார், அவர் கிரேக்கத்தினுடைய எதென்ஸ் நகரத்துக்கு, அவர் வாழ்ந்த எதென்ஸுக்கு பொருத்தமான ஆட்சி முறை எதென்பதை கண்டறிவதற்காக சுமார் 158க்கும் மேற்பட்ட நகரங்களில் இருந்த வேறுபட்ட ஆட்சி முறைமைகளுடன் ஒப்பீடு செய்து அதற்குள் சிறந்தது நேரடி ஜனநாயகம் என்று சொல்லி கண்டறிந்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றது. எனவே அது சிறிய சிறிய நிலப்பரப்பையும் குறைந்த சனத்தொகையையும் கொண்டு ஒழுங்கமைந்த முதலாவது அரசு மாதிரி நகர அரசு மாதிரி. அப்போ ஒவ்வொன்றும் ஒழுங்கமைந்த அலகுகள் என்று சொல்லணும். 2வது ஒவ்வொன்றும் சுயாதீனமானவை. அந்த சுயாதீனமானவை என்றது அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நகரமும் தங்களுடைய வேலையை தாங்களே தீர்மானித்தார்கள். யாரும் அவர்கள் மீது அழுத்தம் கொடுக்கவும் இல்லை, அவர்கள் இன்னொரு நகரத்தின் மீது அழுத்தம் கொடுக்கவும் இல்லை, கட்டுப்படுத்தவும் இல்லை, இன்னொரு ஆக்களுக்கு கட்டுப்படவும் இல்லை. அவர்களை தீர்மானிக்கின்ற ஒரு பண்பு அங்கு காணப்பட்டதாக நாங்கள் அரசறிவியலில் படிச்சிருக்கிறோம். ரைட், 29வது கேள்வி. தாராள ஜனநாயக அரசாங்கம் தொழிற்படுவதற்கு தேவையான அடிப்படை சமூக அரசியல் அம்சங்கள் 2 தருக. நான் வாசிக்கிற முறை விளங்குதான் பிள்ளைகள், அப்படி வாசித்து பழைய கொள்ளுங்கள். தாராள ஜனநாயக அரசாங்கம் தொழிற்படுவதற்கு தேவையான அடிப்படை சமூக அரசியல் அம்சங்கள் 2 தருக. இதுக்கு நீங்கள் நிறைய விடைகள் இருக்குது. இதில் ஏதாவது 2 விடைகளை நீங்கள் எழுதி கொண்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஒன்றில் எழுதலாம்: தடைகளற்ற சுதந்திரம், சமத்துவம், ஜாபுர்வாதம், பெரும்பான்மையோர் ஆட்சி, மக்களாட்சி, சட்ட ஆட்சி போன்றவற்றில் ஏதாவது நீங்கள் 2 விடயங்களை எழுதி கொண்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ரைட், 29வது கேள்வி பார்த்துட்டோம். அடுத்தது 30வது கேள்வி பாருங்க. சம உடைமைவாத அரசொன்றின் பிரதான 2 நோக்கங்களை குறிப்பிடுக. என்ன விட வரும்? சம உடைமைவாத அரசொன்றின் சொல்லுங்க. சமத்துவமான சமூகத்தை கட்டியெழுப்புதல். வேற? சம உடைமைவாத செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்த. ரைட், வேற ஆன்சர் யாராவது எழுதியிருக்கீங்களா? உழைப்பு சுரண்டலற்ற மற்றும் வகுப்பு வேறுபாடுகள் அற்றதொரு சமூகத்தினை கட்டியெழுப்புதல். ஓகே, ஒன்றுதானா? ஒரு விட தானே எழுதுனா 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும், 2 புள்ளிகள் கிடைக்காது. 2 கோடுகள் இருக்கும், 2 வினாக்கள், 2 விடைகள் எதிர்பார்த்ததாகத்தான் வினா உருவாக்கப்படுது. அப்போ நாங்கள் 2 விடைகள் என்ன செய்யணும் கட்டாயம் சொல்லிக்கொள்ளணும், எழுதி கொள்ளுங்க. ஆசையாக கொஞ்சம் விடைகளை கொஞ்சம் சரியாக பார்க்கணும். நீங்கள் இந்த குருவினாவுக்கு நீங்கள் பொதுவாக விடை எழுதினீங்கன்னு சொன்னால் ஆன்சர் புள்ளிகள் கிடைக்காது. ரைட், அவை சம உடைமைவாத அரசு மாதிரி படிக்கிற நேரம் எங்களுக்கு தெரியும். சம உடைமைவாத அரசு தொடர்பாக நாங்கள் பல தலைப்புகளில் பார்க்கணும். அதில் அந்த சம உடைமைவாத அரசனுடைய இலக்கு என்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அப்போ அந்த இலக்கு தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்க போகுது. அப்போ அந்த விடயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ளணும். ரைட்,
இந்த சமவுடைமைவாத அரசு தொடர்பாக யாராவது சொல்லிடுமா எனக்கு ஓரிரு விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அரசு மாதிரி தொடர்பாக சம உடைமை அரசு மாதிரி தொடர்பாக யாராவது ஒரு ஆள் எக்ஸாம் எழுத போகிற தருவாயில் இருக்கீங்க பிள்ளைகள். அப்போ நான் கேட்டால் உடனே சொல்லணும் நீங்கள். சார் இது 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவுல தோற்றம் பெற்ற ஒரு கருத்தியலாக காணப்பட்டது. ஓகே. அடுத்தது அந்த பௌதிக வாழ்க்கை தரத்தை அபிவிருத்தி செய்யறதுதான் இதுல பிரதானமாக இருக்கு சார். ஓகே. அடுத்தது அந்த வர்க்கங்கள் இல்லாத அந்த சமூகத்துல அந்த ஒரு கருவியா இது அரசு வரணும்னு நினைக்குது சார். ம். வேற ரைட், வெரி குட். சிவஜெயன் சொன்ன மாதிரி வேறு யாராவது சொல்கிறீங்களா? சம உடைமை அரசு மாதிரி தொடர்பாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணித்தான் படிச்சுட்டு போகிறோம், ஒரு அவசரமும் இல்லை. உங்களுக்கு நான் இந்த எங்களோட முதல் செஷன் முடிகிறதுக்குள்ளே இதுக்கு முதலாவதுக்குரிய பார்ட் 2 இத்தியூட்ஸும் தந்துடுவேன். நான் அதை படிப்பிக்காட்டியும் தந்துடுவேன். நான் இதை முடித்து அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு தான் முதல் செஷன் முடிப்பேன். ரைட், சொல்லுங்கள் பிள்ளைகள். யாராவது? கிசாஜினி. 19வது நூற்றாண்டுல ஐரோப்பாவில தோற்றம் பெற்ற ஒரு அரசு மாதிரியா காணப்படுது. இது முதலாளித்துவத்துக்கு மாற்றீடாகத்தான் இந்த கருத்தியல் முன்வைக்கப்பட்டது. அப்ப இந்த கருத்தியல்ல இந்த சம உடைமைவாதத்துக்கு பிரதானமாக கார்ல் மார்க்ஸ் என்பவரோட கோட்பாடு தான் இங்க அடிப்படையாக காணப்படுது. இங்க ஆரம்ப காலத்துல காணப்பட்டிருந்த அந்த முதலாளித்துவம், ஆண்டான் அடிமை போக்கு மற்றும் அந்த அடிமைப்படுத்துதல், அப்ப அந்த செயற்பாடுகளின் காரணமாக அவற்றினை ஒழித்து அனைத்து மக்களும் சமனாக காணப்படும், முதலாளியும் தொழிலாளியும் சமனாக காணப்படணும் என்கிற ஒரு விடயத்தினை அடிப்படையாக முன்வைக்கின்ற ஒரு கருத்தியலாக இந்த சம உடைமைவாதம் காணப்படுது. ஓகே, வெரி குட். வேறு யாராவது சொல்கிறீங்களா? சம உடைமை அரசு மாதிரி தொடர்பாக வெரி குட். நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள்கிட்ட. ரைட், அதில் மேத்ரா சொன்னதில் ஒரு இடத்தை மட்டும் திருத்திச்சு கொள்ளணும். என்ன திருத்தணும்னு சொல்லுங்க பார்ப்போம். அவள் சொன்னதில் இடத்தை மட்டும் ஒரு திருத்தம் செய்யணும். யாராவது அவதானிச்சிட்டீங்க? அவள் சொன்ன ஆன்சரில் அவதானிப்பு செலுத்தினாக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது? எல்லாரும் கதைக்கணும் பிள்ளைகள். ஒரு ஆள் 2 பேர் மட்டும் கட்சி கொண்டு போகக்கூடாது. எல்லாரும் சொல்லணும். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த கண்டிஷன் இருக்கிறீங்கன்னு சொல்லி. அவ சொன்னதை உங்களுக்கு விளங்கிதானே பிள்ளைகள்? விளங்கினா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அது பிரச்சனை இல்லை. சொல்லுங்க சிவஜெயன், சொல்லுங்க. என்ன பிழை எப்படின்னு கண்டுபிடிக்கிறது காண இல்லை. அப்ப எல்லாம் சரியான்னு சொல்றீங்க. சரி, அதில் ஒரு இடத்த பிழை என்று நான் சொல்லையில் ஒரு இடத்த ஒரு மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு அவள் சொன்னதில். அவள் ஒரு சொன்ன விடயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த சம உடைமைவாத அரசு முதலாளிகளையும் தொழிலாளிகளையும் சமமாக பார்க்க வேண்டியனும் என்ற ஒரு கருத்தை முன்வச்சிருந்தாவ. அப்படி சொன்னீங்க தானிம்மா? முதலாளிகளையும் தொழிலாளிகளையும் அப்படி பார்க்கறது சம உடைமை அரசனுடைய இலக்கல்ல அல்லது நோக்கமாகவும் இருக்காது. என்னன்னு சொல்லுங்க. சம உடைமைவாத அரசினுடைய இலக்கு அல்லது நோக்கம், அவங்களுடைய கருத்தினுடைய மையம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அவர்கள் வர்க்கமற்ற சமூகத்தை உருவாக்குவது. விளங்குதா மித்ரா? வர்க்கமற்ற சமூகத்தை வர்க்கங்கள் அற்ற சமூகம் என்று சொன்னால் அங்கே ஒரு வர்க்கம் தான் இருக்கும். வர்க்கங்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்போ நீங்கள் முதலாளிகளையும் தொழிலாளிகளையும் சமமாக பார்க்குற என்று சொல்றது, முதலாளிகள் இருந்தால் அங்கே சமத்துவம் வராது என்றால் அவர்கள் உழைப்பை சுரண்டுவார்கள். ரைட். அப்போ வர்க்கங்களற்ற சமூகத்தை உருவாக்குகின்ற நோக்கத்தை கொண்டு சம உடைமைவாத அரசில் முதலாளிகளும் தொழிலாளிகளும் விதிக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லாத இடத்தை எப்படி சமத்துவமாக பார்க்கறது? 2 பேர் இருந்தால் தானே சமமாக பார்க்க வேண்டிய தேவை வரும். அதனால தான் சம உடைமைவாதம் சொல்லுகின்றது. ஒரு வர்க்கம் போதும், அது தொழிலாளர் பாட்டாளி வர்க்கம் தான். இங்கே முதலாளிகள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள்னு சொல்லுகின்றார்கள். ரைட். இப்போ விளங்கித்தான் நான் சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லி, என்ன சொல்ல வாரன்னு சொல்லி. ஓகே, சிவஜெயம் பிள்ளைங்க ஹனான் ஒரு ஆள் இருக்கிறீங்க, கிசாஜின் இருக்கிறீங்க, ஆசியா இருக்கிறீங்க. அடுத்தது 17 15 பேரை போட்டால் தான் தெரியும். சொல்லுங்க. இதுல தானே மார்க்சவாத கோட்பாடு முன் வச்சாங்க. சம உடைமைவாத அரசு மாதிரி என்றதை நான் வேணும்னா ஒரு தரம் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லி வர்றேன். ஒன்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க தேவையான விஷயங்களை. ஒரு
10 புள்ளிக்குரிய வினாவாக சம உடைமைவாத அரசு மாதிரி பற்றி கேட்டால் நாங்கள் அதில் ஒரு அறிமுகம் ஒரு புள்ளிக்கு எழுதணும். ஞாபகம் இருக்குதான் எல்லாருக்கும். அப்போ அறிமுகம் எழுதுகிற நேரம் பிள்ளைகள் நாங்கள் அங்கே அடிப்படையாக சொல்லிக்கொள்ளணும். தாராண்மைவாத அரசுக்கு அல்லது அரசு மாதிரிக்கு மாற்றீடாக முன்வைக்கப்பட்ட ஒரு அரசு மாதிரி தான் சம உடைமைவாதம்னு சொல்லணும். முதலாவது இந்த விஷயத்தை சொல்ல பழகிக்கொள்ளுங்க. எப்படி சொல்ல போகிறோம்? தாராண்மைவாத கோட்பாட்டிற்கு அல்லது தாராண்மைவாத அரசு சிந்தனைக்கு அரசு மாதிரிக்கு மாற்றீடாக முன்வைக்கப்பட்ட ஒரு கோட்பாடு தான் என்னன்னு சொல்ல போகிறோம்? சம உடைமைவாதம்னு சொல்லணும். ரைட்? அதோட சேர்த்து இரண்டாவதாக நீங்கள் சொல்லிக்கொள்ளணும், அது தோற்றம் பெற்ற ஆண்டு. உண்மையிலேயே 19ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய கால பகுதியில் தான் இந்த சம உடைமைவாத கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலம் வருகின்ற போது உலகம் பூராகவுமே வளர்ச்சியடைந்து காத்திரமான செல்வாக்கினை உலகத்தில் ஏற்படுத்தின ஒரு அரசு மாதிரியாக கருத்தியலாக ஆட்சி முறையாக இந்த சம உடைமைவாதம் மாற்றமடைந்தது. இது 2வது பாயிண்ட்ஸ். ரைட்? 19ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் முன்வைக்கப்பட்டு 20ஆம் நூற்றாண்டில் உலகம் பூராகவும் வளர்ச்சியடைந்த அரசு மாதிரி. 2வது விஷயமா சொல்லணும். நீங்கள் 3வது விடயம் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். இப்படி ஒரு திட்டமிடப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமாக இருந்தால் அது கோட்பாட்டு வடிவத்தில் இருக்கணும். அதாவது நூல் வடிவத்தில், எழுத்து வடிவத்தில் அது தெளிவாக இருக்கணும். எனவே அதுக்கு யாரோ கோட்பாட்டு வடிவத்தை வழங்கியிருக்கணும். அவங்க அவர் யாருன்னு சொல்லி பார்த்தால் மார்க்சிசத்தினுடைய தந்தை கார்ல் மார்க்ஸ். மார்க்சிசத்தினுடைய தந்தை கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய மூலதனம் என்ற நூலின் வாயிலாக இந்த விடயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார். அதே மாதிரி கார்ல் மார்க்ஸையும் ஏங்கல்ஸை நீங்கள் தொடர்படுத்தி கூட சொல்லலாம். கம்யூனிஸ்ட் அறிக்கை என்றதும் இந்த சம உடைமைவாத அரசுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது. இது 3வது விஷயம். 4வது விடயம் என்ன சொல்றேன்னு சொன்னால் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ஏற்கனவே 17-18ஆம் நூற்றாண்டில் தாராண்மைவாதம் உலகத்தில் ஐரோப்பாவில் முன்வைக்கப்பட்டு உலகம் பூராகவும் வளர்ச்சி பெற்று அது ஒரு ஆணித்தரமான ஒரு வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது, காத்திரமான செல்வாக்கை பெற்றுக் கொண்டிருக்கிற நேரம் இவர்களுடைய சம உடைமைவாத கருத்தை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். அப்படின்னு சொன்னால் எவ்வாறு தாராண்மைவாத அரசை அகற்றி புதிய சம உடைமைவாத அரசை உருவாக்க வேண்டும் என்பதையும் சம உடைமைவாதம் அழகாக சொல்லும். அதுக்கு மார்க்சிசம் சொல்லுகின்ற வழிமுறை ஒரே வழிமுறை, புரட்சி செய்ய வேண்டும். யார் புரட்சி செய்ய வேண்டும்? தொழிலாளர் புரட்சி செய்ய வேண்டும். யாருக்கு எதிராக புரட்சி செய்ய வேண்டும்? முதலாளித்துவத்துக்கு எதிராக புரட்சி செய்ய வேண்டும். அப்படி புரட்சி இடம்பெற்றால் என்ன நடக்கும்? முதலாளித்துவம் அடியோடு வீழ்த்தப்பட்டு புரட்டி போடப்பட்டு அது முதலாளித்துவம் வீழ்ந்த இடத்தில் எதை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது? எதை கொண்டு வந்து நிறுத்துறது? சம உடைமைவாத அரசை நிறுவுவது. இவ்வாறு சம உடைமைவாத அரசு நிறுவுவதை நீங்கள் 3வது விடயமாக சொல்றீங்க. 4வது விடயமாக சம உடைமைவாத அரசு இவ்வாறு நிறுவப்பட்டதா என்றதுக்கான ஆதாரம் தான் 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சியை லெனின் தலைமையில் நடத்தி காட்டி உலகின் முதலாவது சம உடைமை அரசு சோவியத் ரஷ்யாவாக உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இப்ப அரசு வந்தது. எந்த அரசு வந்தது? சம உடைமைவாத அரசு தோற்றம் பெற்று விட்டது. புரட்சியின் பின்னர் சம உடைமைவாத அரசு வந்தது. இந்த சம உடைமைவாத அரசினுடைய இலக்கு அதுதான் இந்த நோக்கமாக நான் இங்கே கேட்டிருந்தேன். ஒன்று, வர்க்க பேதங்களற்ற சமூகத்தை உருவாக்குதல், அதன் மூலமாக உழைப்பு சுரண்டலற்ற சமூகத்தை கட்டியெழுப்புதல். அல்லது எப்படி சொல்லலாம், உழைப்பு சுரண்டலற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகத்தில் வர்க்க வேறுபாடுகள், வகுப்பு வேறுபாடுகள் இல்லாத ஒரு நிலை உருவாக வேண்டும். இது 2ம் தான் இந்த சம உடைமைவாத அரசினுடைய அடிப்படை நோக்கங்களாக இருக்கின்றது. எனவே அடிப்படை நோக்கம் இருந்தால் பிள்ளைகள் அதை அடைவதற்கான வழிமுறைகளை அரசு கடைபிடிக்கணும். அதை அடுத்து சொல்லணும். என்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும்? சாரி, அரசு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். அப்போ வந்து சம உடைமைவாத அரசு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இலக்கை அடைவதற்காக வேண்டி அடிப்படை தேவைகளை, அதாவது தண்டை எல்லைக்குள்ள இருக்கின்ற மக்களுக்கான அடிப்படை தேவைகளை, உதாரணமாக கல்வி, சுகாதாரம், வீடு, அப்படியான அடிப்படை தேவைகளை அரசு என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் தானே பொருட்படுத்தி தானே முதன்மைப்படுத்தி அந்த விடயங்களை என்ன செய்ய வேண்டும்? செய்து வழங்க வேண்டும். அந்த நேரத்தில் தனியாருக்கான வாய்ப்பு அங்கே இருக்காது. அப்போ யார் அங்கே முதன்மை பெறுவாங்க? அரசு. அரசு என்ன செய்யும் என்றால் பொருளாதார விடயங்களை பொருட்படுத்தி மக்களுடைய நலனுக்காக வேண்டி இந்த வேலைகளை செய்யும். இவ்வாறு அரசு என்ன செய்ய போகின்றது? தன்னுடைய இலக்கை அடைவதற்கான வேலைகளை செய்து கொண்டு வர நேரம் அரசு என்ன செய்யும் என்று சொன்னால் சமூகத்தில் இருக்கின்ற அந்த முதலாளித்துவத்தை அடியோடு படிப்படியாக இல்லாமல் செய்திருக்கும். அப்போ சமூகத்தில் உலக காலம் இருந்த முதலாளித்துவம் இல்லாமல் போன உடனே வர்க்கங்கள் இல்லாமல் போயிடும்.
அப்போ வர்க்கங்கள் இல்லாத சமூகம் என்ன? ஒரே ஒரு வர்க்கத்தை கொண்டு, பாட்டாளியை கொண்டு ஒரு வர்க்கமாக இருக்கும். அந்த பாட்டாளி வர்க்கம் என்ற ஒரு வர்க்கத்தை கொண்டு அரசு உருவாகித்தன்னு சொன்னால் சம உடைமை அரசினுடைய நோக்கம் நிறைவடைந்து விட்டது. இப்போ நீங்கள் கிளாஸில் ஜாயின்ட் ஆகிருக்கீங்க, கிளாஸ் முடிஞ்சா என்ன செய்வீங்க? நீங்கள் போயிடுவீங்க. அப்போ அதே மாதிரி அரசு தேவை கருதி நோக்கம் கருதி வந்தது. அதில் நோக்கம் வர்க்கங்களற்ற சமூகத்தை உருவாக்குவது. அப்படி வர்க்கங்களற்ற சமூகம் உருவாகித்தால் அரசு என்ன செய்யும் என்றால் வாடி மடிந்து உதிர்ந்து விடும். அதாவது படிப்படியாக சம உடைமை அரசு இல்லாமல் போய்விடும் என்று சொல்கின்றது மார்க்சிசம். இத்தகைய சம உடைமைவாத அரசுகள் உலகத்தில் தோற்றம் பெற்று நிறைய அரசுகள் தோற்றம் பெற்று உங்களுக்கு தெரியும். ரஷ்யா, சீனா, கியூபா, வடகொரியா, கம்போடியா, வியட்நாம், செக்கோஸ்லோவாக்கியா, ஜூகோஸ்லோவாக்கியா, அப்படி நிறைய அரசுகள் உலகம் பூராகவும் கியூபா ரைட் இப்படியெல்லாம் தோற்றம் பெற்றாலும் இன்று சம உடைமை அரசினுடைய நிலைப்பாடை முடிவுரையாக நீங்கள் சொல்லணும் பிள்ளைகள். இன்று தாராள ஜனநாயக கோட்பாட்டுக்கு சவால் விடக்கூடிய அல்லது சமமான ஒரு காந்திரமான ஒரு ஆட்சி முறையாக அரசு முறையாக சம உடைமையை பார்க்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் சம உடைமை அரசுகள் பல என்று தங்களுடைய பொருளாதார கொள்கையில கலப்பு பொருளாதார முறைமையினையும் உட்புகுத்தி சில வேளைகளில் முதலாளித்துவ பொருளாதார முறைமையை உட்புகுத்தி கொண்டு அவர்கள் நகர்கின்றதால் இன்று தூய சம உடைமை அரசு ஒன்றை காண முடியாத நிலை இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக் கொள்ளணும். இவ்வளவுதான் ஒரு 10 புள்ளிக்குரிய சம உடைமை அரசு பற்றிய ஒரு ஆன்சராக இருக்கும். விளங்குதான் நான் சொல்றது? ஆமாம் சார். ஓம் சார். இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் அல்லது வேறு விஷயங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு வரீங்களா யாராவது? நான் சொல்கிறது விளங்குதானே? இந்த ஓர்டரில் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஞாபகம் வச்சு கொண்டீங்களா இருந்தால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ரைட், ரிப்ளை பண்ணணும் பிள்ளைகள். ரிப்ளை பண்ண தான் நான் கண்டினியூ பண்ணி போகலாம். ஓகே சார். ரைட், அப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். 31வது கேள்வி, பாசிசவாதத்தினுடைய புகழ்பெற்ற இரு வரைவிலக்கணங்களையும் தருக. அப்போ பாசிசவாதம் என்று சொல்கிற நேரம் பாசிசம் நாசிசம் இரண்டுமே 20ஆம் நூற்றாண்டுக்குரிய கருத்தியல்கள். உங்களுக்கு தெரியும் 1920, 30, 40ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உலகத்தை ஆட்டி படைத்த 2 சர்வாதிகாரிகள், நாசிசவாதி பாசிசவாதின்னு சொல்லுவோம், முசோலினியும் ஹிட்லருடைய அந்த காலப்பகுதி. அப்போ அவர்ந்த பாசிச கருத்துக்களையும் நாசிச கருத்துக்களையும் ஏலவல்ல நாங்கள் பாசிசம்னு சொல்லித்தான் படிக்கிறோம். ரைட், அப்போ இந்த பாசிசவாதத்தினுடைய புகழ்பெற்ற இரு வரைவிலக்கணங்களையும் தருக என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். அரசு நிகரற்ற தாவனம், இரண்டாவது அந்த அரசு சர்வ வல்லமை பொருந்தியது. நம்ம முதலாவது விட எழுதி கொள்ளுங்க, அரசு நிகரற்ற தாவனம், அதே மாதிரி அரசு சர்வ வல்லமை பொருந்திய நிறுவனம் என்ற ஆன்சர் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இனத்திட சிருஷ்டி தான் அரசு, அது வருமா சார்? இனத்தின் சிருஷ்டியே அரசாகும் ஒன்று இருக்கு. இல்லை, இங்க கேள்வி என்னென்றால் புகழ்பெற்ற இரு வரைவிலக்கணங்களை தருக. இந்த கேள்வி வந்திருக்குது ஏற்கனவே. அப்போ புகழ்பெற்ற வரைவிலக்கணங்களை தருக, வரைவிலக்கணம்னு சொல்லக்குள்ள இது 2 தான் நீங்கள் எழுதணும். இப்போ இனத்தின் சிருஷ்டியே அரசு என்று சொல்கிறாங்களா இருந்தால் அதுக்கு என்ன? இந்த பாசிசவாத முறைமையினுடைய பாசிசவாத அரசினுடைய அடிப்படை கருத்து அது, வரைவிலக்கணம் அல்ல, அடிப்படை கருத்து. இப்போ நான் சொன்னேன் தாராள ஜனநாயகம் என்று சொன்னால் தனியால் சுதந்திரம். ரைட், அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அதை பார்த்துக்கொள்கிறது. எதுக்கு எழுதி கொள்ளுங்க, அரசு நிகரற்ற தாபனம், இரண்டாவது அரசு சர்வ வல்லமை பொருந்தியது. 32வது கேள்வி, பாசிசவாதம் மேலும் வளர்ச்சி பெறுவதில் தாக்கம் செலுத்திய ஒரு எண்ணக்கருவையும் அதன் கர்த்தாவையும் தருக. என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? சூப்பர்மேன். ரைட், ஓகே. அப்போ முதலாவது எண்ணக்கரு சூப்பர்மேன் அல்லது அதிசிறப்பு மனிதன் என்று சொல்லுவீங்கள். அதனுடைய அந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லி பார்த்தால் ஃப்ரெட்ரிக் நீட்சியாக காணப்படுவார். ஓகே, வெரி குட். 33வது கேள்வி, காலனித்துவ ஆட்சிக்கு உட்பட முன்னர் அரசுகளில் நிலவிய அரசு மாதிரிகள் 2னையும் தருக. அப்படி என்றால் உதாரணமாக சும்மா ஒரு கற்பனையிலே வச்சு கொண்டு நீங்கள் யோசிச்சிங்கன்றால் போதும். இப்போ ஆங்கிலேயர்கள் இலங்கையை கைப்பற்ற முதல் எங்களில் போர்த்துகீசர்கள் ஒல்லாந்தர்கள் என்ன, இப்போ போர்த்துகீசர்கள் முழுமையாக கைப்பற்றலை, ஒல்லாந்தர்களும் முழுமையாக கைப்பற்றலை, ஆங்கிலேயர்கள் முழுமையாக கைப்பற்றாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் இலங்கையை கைப்பற்ற முதல் இலங்கையில் என்ன ஆட்சி முறை இருந்தது? ஏதோ ஒரு ஆட்சி முறை இருந்துதான் இருக்கணும். அதே மாதிரி இந்தியாவை கைப்பற்ற முதல் இந்தியாவில் ஒரு ஆட்சி முறை இருந்துதான் இருக்கணும். ஆப்பிரிக்காவில் இருக்க நாடுகளை கைப்பற்றி இருக்கின்றார்கள், அங்கேயும் ஏதோ ஒரு ஆட்சி முறை இருந்தான் இருக்கணும். அப்படிப்பட்டு
உலகில் காலனித்துவம் தொடரப்பட்ட அரசுகளில் அந்த காலனித்துவத்துக்கு முதல் என்ன வகையான அரசுகள் நடைமுறையில் இருந்தன என்றுதான் இந்த வினாக்கள். அப்போ எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது நிலமானி அரசுகள், இரண்டாவது கோத்திர அரசுகள். ஒன்று நிலமானி அரசுகளாக இருந்திருக்கணும், சில நாடுகளில் கோத்திர அரசுகளாக இருந்திருக்கணும். ரைட், சொல்லுங்க. முடியாட்சி வருமா? முடியாட்சி என்றது டிரெக்டாக எதை குறிக்கும்னு சொன்னால் மன்னராட்சியை குறிக்கும். ரைட். நிலமானியம் என்று சொல்றதுக்குள்ள என்ன வரும்னு சொன்னால் பொருளாதாரத்தையும் அரசியலையும் சேர்த்த விடயங்கள் உள்வாங்கப்படும். இப்போ நிலம் அனைத்து மன்னனுக்கு சொந்தமாக இருக்கின்ற ஒரு முறைமை தான் இதுக்குள்ள நிலமானியம் என்று சொல்கிறோம். அப்போ இதுக்கு நீங்கள் இப்போ ஒரு சில சொற்கள் பிள்ளைகள் நாங்கள் கைடில் இருக்கிறதுலையும் புள்ளித்திட்டத்தில் இருக்கிறதுலையும் தவிர்த்து வேறு வகையில் நாங்கள் பின்பற்ற நேரம் எழுதுகிற நேரம் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதா இல்லையான்ற ஒரு பிரச்சனை வரும். நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறேன். அப்போ இதுக்கு நீங்கள் டிரெக்டாக ஆன்சர் பண்ணணுமா இருந்தால் ஒன்று நிலமானி அரசுகள், இரண்டாவது கோத்திர அரசுகள்னு சொல்லி எழுதிக்கணும். சில வேளைகளை நீங்கள் முடியாட்சி அரசுகள் அல்லது மன்னராட்சி அரசுகள்னு சொல்லி எழுதுகிற நேரம் அதுக்கு விடை கொடுக்குறதா இல்லையான்னு சொல்லி அந்த இடத்துல தான் என்ன செய்யும்டா அங்கே தான் தீர்மானிக்கப்படும். சரிதானே நான் சொல்கிறது விளங்குதானே? இப்போ இலங்கை, இந்தியா, இந்தோனேசியா இப்படியான நாடுகளை கைப்பற்ற முதல் இந்த நிலமானிய முறை, மன்னராட்சி முறை தான் இருந்தது. அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற பல நாடுகளை கைப்பற்ற முதல் கோத்திர அரசு முறைகள் தான் காணப்பட்டது. பிள்ளை எனக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தாங்களா, அப்படி ஏறீங்களா? ஓகே, சரி. நான் கதைக்கிற திரும்ப ஒரு தரம் விளங்குதான்னு சொல்லிக்கொள்ளுங்க. விளங்குது சார். ஓகே, நாங்கள் இப்போ அடுத்த வினாவுக்கு போவோம். 34வது வினா. பின்காலனித்துவ அரசு என்னும் விடயத்தினை முதன்மைப்படுத்திய சிந்தனையாளரையும் அவரின் கட்டுரையின் பெயரையும் தடுக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த கேள்வி 2019ஆம் ஆண்டு 37வது வினாவில் ஒரு 2வது பிரிவாக மட்டும்தான் போட்டிருந்தார்கள். அதே மாதிரி 2022ஆம் ஆண்டு 36வது கேள்வியில் 2வதாக இந்த கேள்வி வந்திருக்கு குறைவினாவில். அப்போ அந்த விடயங்களையும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக ஒரு சில பகுதிகள் வினாக்களுக்கு வருவதற்கு காரணம் பிள்ளைகள் பிழை எடுப்பது அல்லது பிள்ளைகள் விடை எழுதாமல் வர்றது. சில வேளைகளில் விடையை வேறொரு விடை எழுதுறதால அந்த வினாக்கள் மீண்டும் மீண்டும் உள்வாங்கப்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே இந்த பின்காலனித்துவ அரசு தொடர்பாகவும் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட். அப்போ அதுக்கு என்ன விட வரும்னா ஹம்சா அலவி, அவருடைய கட்டுரையினுடைய பேர் அரச பின்காலனித்துவம், பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகம், அல்லது நீங்கள் எழுதிக் கொள்ளலாம் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகங்களின் அரச பின்காலனித்துவம் என்று சொல்லி எழுதி கொள்ளலாம். ரைட். இந்த கட்டுரை வெளிவந்த சஞ்சிகை எதுன்னு சொல்லி கேட்டால் நியூ லெஃப்ட் ரிவ்யூ அப்படி என்கின்ற ஒரு சஞ்சிகை 1972ஆம் ஆண்டு இந்த நியூ லெஃப்ட் ரிவ்யூ என்கின்ற ஒரு சஞ்சிகை வெளியிடப்பட்டிருந்தது. எனவே அந்த விடயத்தையும் இடத்தை நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட். இப்போ நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன். பின்காலனித்துவ அரசு தொடர்பாக யாராவது ஒரு 3 விடயங்களை சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமே பாய்ப்பித்தார் பின்காலனித்துவ அரசு தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை. சொன்னவர்களும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. மற்றவங்க சொல்ல கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம், சிக்கல் இல்லை. பலமான இராணுவ கட்டமைப்பு காணப்படும். ஓகே, சொல்லுங்க. பலமான இராணுவ கட்டமைப்பு காணப்படும். வேற சிவில் சமூகமான ஒன்று உருவாயிருக்கும். விலங்கலை திரும்ப சொல்லுங்க. சிவில் சமூக கட்டமைப்பு காணப்படும். விலங்கல் அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல வாரீங்கம்மா?
சஃபா என்ன சொல்ல வாரீங்க? அதான் அந்த சுதந்திரத்துக்கான இதுக்காக வேண்டி போராடுற என்னத்துக்கு சுதந்திரம் பெறணும் பின்கால இனத்து அரசுல? பின்கால இனத்து அரசுல என்னத்துக்கு சுதந்திரம் பெறணும்? அவங்க அந்த பின் காலனித்துவ அரசு உருவாகிறதுக்கு முதல்ல காலனித்துவத்துல இருந்திருப்பாங்க. ம் அதால அங்க சிவில் கட்டமைப்பு ஒன்று காணப்படும் தானே சார். ஓ சரி, அங்க காணப்பட்ட சிவில் கட்டமைப்பு இங்க என்ன செய்யப்பட்டிருக்கும்? மாற்றம் அடைஞ்சிருக்குமா? இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க தான் சொல்லணும். நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க இல்லை, நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் கேட்டதுக்கு நீங்க இப்போ ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தெளிவாக இருக்கிறீங்க, கிளியர், ஓகேன்னு சொல்லிட்டு போகலாம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ சுதந்திரத்தை பெறுவதற்கு சிவில் கட்டமைப்பு காணப்படும்னா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகுதானே நாங்கள் அந்த பின்காலனித்துவம் பற்றி பேசுறோம். ஒரு தரம் பெற்ற சுதந்திரத்தை திரும்பி பெறுறதா, அல்லது இருந்த சிவில் கட்டமைப்புகள் சிவில் முறைமைகள் தொடர்ச்சியாக அதே மாதிரி பின்பற்றப்படுமா, அல்லது பின்காலனித்துவத்தில் சில மாற்றங்களுடன் பின்பற்றப்படுமா? என்ன சொல்ல வாரீங்க? மாற்றங்களோட பின்பற்றப்படும். என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும்? சிவில் சமூகங்கள் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். அதாவது இராணுவ கட்டமைப்பும் இராணுவ அதிகாரமும் என்னது அந்த பின்காலனித்துவ அரசுகளில் நிர்வாகத்தினுடைய மையமாக மாற்றமடைந்ததனால் மக்களுக்கு வாய்ப்பாக இருக்கின்ற அல்லது மக்களுக்கு பங்களிப்பு வழங்குகின்ற மக்களுடைய குரல்களை வெளிப்படுத்துகின்ற அரசியல் நிறுவனங்கள் இராணுவ அந்த அமைப்புகளை விட அடுத்த மட்டத்தில் தான் வைத்து பார்க்கப்படும். அதனால நாங்கள் காலனித்துவத்தில் இருந்ததை விட சிவில் சமூகங்களுடைய செயற்பாடு இங்கே மந்தகரமாகத்தான் இருக்கும். இது பிள்ளைகள் நீங்கள் எல்லா இலங்கை இந்தியாவெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிழைச்சி போயிடும் பின்காலனித்துவ அரசுகளை. அவர் என்ன சொல்கிறார்? போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட் இன் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். வழியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லையும் தான் கம்சாலவினுடைய ரிசர்ச் ஏரியா, அவருடைய ஆய்வு பிரதேசம் பாகிஸ்தானும் பங்களாதேஷும். அந்த நாடுகளில் இராணுவ கட்டமைப்பு பலமாக இருக்கிறதால இந்த சிவில் அமைப்புகள் பலவீனமானதாக தான் இருக்கும். விளங்குதா சபா நான் சொல்றது? சரியா நான் சொல்றது? மெட்டாக்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? ஓம் சார். நீங்க படித்து வச்சிருக்கிறதும் நான் சொல்றதும் வேறுபடமாக இருந்தால் அல்லது நான் சொல்றதுல மாற்று கருத்துக்கள் இருக்க நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், என்னோட ஆக்கியூ பண்ணலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. சிவஜெயன் என்ன சொல்ல வாரீங்க? இல்ல ரைட், அப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். என்ன ரைட், அடுத்த கேள்வி போவோம். வினா இலக்கம் 35. வினா இலக்கம் 35 பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். நவதாராண்மைவாத அரசிற்கு வழங்கப்பட்டுள்ள பிரதான பணிகள் இரண்டினை தருக. நவதாராண்மைவாத அரசிற்கு வழங்கப்பட்டுள்ள பிரதான பணிகள் 2 தருக. அது என்ன பிள்ளைகள் நவதாராண்மைவாத அரசு என்று சொன்னால்? நவதாராண்மைவாத அரசு என்பது எதை குறிக்கின்றது? குறைந்தபட்ச அரசு. அப்ப குறைந்தபட்ச அரசு சொல்லிடலாமே நவதாராண்மைவாத அரசு. ஏன் நீங்க குறைந்தபட்ச அரசுன்னு சொல்லாம நவதாராண்மைன்னு சொல்றீங்க? நவதாராண்மைவாத அரசு என்பது எதை குறிக்கின்றது? சும்மா சொல்லுங்களேன், நீங்க சரியோ பிள்ளையோ. மேத்ரா சத்தத்தை காணல. ஒரு ஆள் யாராவது ஒவ்வொரு ஆள சொல்லுங்க. சண்டை பொருளாதாரம் சிவஜெயன் சொல்லுங்க. சந்தை பொருளாதார முறை தோற்றம் பெற்றது சார். சந்தை பொருளாதார முறை தோற்றம் பெற்றது நவதாராண்மைவாதம் சொல்றீங்களா? சந்தை பொருளாதாரம் 18ஆம் நூற்றாண்டிலேயே பழைய தாராண்மைவாதத்திலேயே தோற்றம் பெற்று விட்டுத்தானே, இல்லையா? ரைட், நீங்க சொல்லுங்கம்மா. நேத்ரா சொல்லுங்க. சார், இப்ப நவதாராண்மைவாதம்ங்கிற நவீன தாராண்மை முறையை குறிப்பிடப்படுது. நவீன தாராண்மைவாதத்தை குறிக்கிறதுக்கு நவதாராண்மைன்னு சொன்னால் டிரெக்டாக நவீன தாராண்மைவாதம்னு சொல்லலாமே. சரி, அது இல்லை. நான் சொல்றதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க தேவையான ஆக்கள். தாராண்மைவாதம் முதலாக தோற்றம் பெற்றது 17-18ஆம் நூற்றாண்டு. இது சரிதானே? இது உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? இல்லை தானே? அப்போது தோற்றம் பெற்ற அந்த காலத்தில் முதலாக தாராண்மைவாதம் தோற்றம் பெற்ற போது அதுக்கு வழங்கப்பட்ட பெயர் பழைய தாராண்மைவாதம். சரியா பிள்ளைகள்? அந்த பழைய தாராண்மைவாதம் என்கின்ற நிலைமையில தாராண்மைவாதத்தை கொண்டு நடத்தின அரசினுடைய பேர் தலையிட அரசு. என்ன அரசு? தலையிட அரசு. இந்த தாராண்மைவாத கோட்பாடு இவ்வாறு நகர்ந்து வார நேரம் உங்களுக்கு தெரியும், 2 உலக மகா யுத்தங்களும் உலகில் பாரிய விளைவுகளையும் அழுத்தங்களையும் ஏற்படுத்தினதோட சம உடைமை ஒரு பக்கம் மீண்டும் வளர்ச்சி அடைந்து வந்ததால்
தாராண்மைவாதம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகின்றது. சமூகத்துக்கு ஏற்ப தன்னை புதிய பரிணாமத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பழைய தாராண்மைவாதிகள் மேற்கொண்ட, அதாவது பழைய தாராண்மைவாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட அடுத்த வேர்சன் சொல்லுவேன் தானே, அடுத்த நிலை பரிணாமம் நவீன தாராண்மைவாதம். மெத்ரா ஞாபகம் வச்சு கொடுங்க. நவீன தாராண்மைவாதம் 20ஆம் நூற்றாண்டினுடைய அந்த 1930, அதாவது முதல் 3வது தசாப்தம் 2வது தசாப்தங்களுக்கு பிறகு தோற்றம் பெற்றதாக இருக்கும். அப்போ மற்ற 20ஆம் நூற்றாண்டு நடுப்பது 30, 40, 50, 60ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 1930லேருந்து 1960 வரையுமான காலப்பகுதியில் அந்த தாராண்மைவாதம் தொழிற்பட்டது. அதனுடைய பேர் நவீன தாராண்மைவாதம். ரைட். அந்த நவீன தாராண்மைவாதத்தை இயக்கிய அரசினுடைய பேர் நலன்புரி அரசு. என்ன அரசு பிள்ளைகள்? நலன்புரி அரசு. இந்த நலன்புரி அரசு கொள்கை என்ன செய்யுதுன்னு சொன்னால் 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில், அதாவது 70ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு அந்த நவீன தாராண்மைவாதத்தையும் கொண்டு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் தாராண்மைவாதம் தன்னை மீண்டும் பரிணாமித்து கொள்ள வேண்டிய வேறொரு பரிணாமத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதாவது உங்களுக்கு தெரியும், பொதுநல அரசுகளுடைய வீழ்ச்சி, உலகமயமாதனுடைய செல்வாக்கு, முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய அபரிவிதமான வளர்ச்சி, தனியார் மயமாக்கத்தினுடைய செல்வாக்கு போன்ற பல காரணங்கள் நலன்புரிய வாதத்தினை, அதாவது நவீன தாராண்மைவாதத்துக்கு கடும் சவாலாக வந்த நிலையில் தாராண்மைவாதம் 1970க்கு பிறகு தன்னை எவ்வாறு மாற்றிக்கொள்ளுதுன்னு சொன்னால் நவ தாராண்மைவாதமாக. அந்த நவதாராண்மைவாதத்தில் தொழிற்படுகின்ற அரசைத்தான் நாங்கள் இன்றைக்கு மினிமம் ஸ்டேட்னு சொல்கிறோம், அதாவது குறைந்தபட்ச அரசுன்னு சொல்கிறோம். எனவே தாராண்மைவாதத்தினுடைய வளர்ச்சி கட்டங்கள் 3ல் 2 தருகன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு தெரியணும். முதலாவது பழைய தாராண்மைவாதம், 2வது நவீன தாராண்மைவாதம், 3வது நவ தாராண்மைவாதம். அப்போ இப்போது இருக்கிற தாராண்மைவாதத்தினுடைய பெயர் தான் நவ தாராண்மைவாதம். சிவஜெயன், அப்போ எப்படி சொல்லிக்கொள்ளணும்? தாராண்மைவாதத்தினுடைய தற்போதைய பரிணாம வளர்ச்சி, தற்போதைய தோற்றம் நவ தாராண்மைவாதம். ரைட். விளங்குதா பிள்ளை நான் கதைக்கிறது? நான் சொல்ல வர விஷயம் விளங்குதா உங்களுக்கு? கிளியரா விளங்குதான்னு சொல்லுங்க. அப்போ கேள்வியில் கொஞ்சம் வடிவா அப்போ ஜோடியாக எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பழைய தாராண்மைவாதத்துக்கு பக்கத்தில் தலையீடு அரசு, நவீன தாராண்மைவாதத்துக்கு பக்கத்தில் நலன்புரி அரசு அல்லது பொதுநல அரசு. அந்த பொதுநல அரசு தான் பிள்ளைகள் பிறப்பு சான்றிதழ் வழங்குறதுலேருந்து இறப்பு சான்றிதழ் வரைக்கும் என்ன செஞ்சது? வழங்கின சேவையை மேற்கொண்டது. இப்போ இருக்கிற தாராண்மைவாதம் நவ தாராண்மைவாதம். ரைட். இப்போ கிளாசிக்கல் லிபரலிசம், அது மாதிரி மாடர்ன் லிபரலிசம், நியோ லிபரலிசம். இப்போ இருக்கிறது நவ தாராண்மைவாதம்னு சொல்லும். ரைட். அப்போ அவங்களுடைய இப்போ இருக்கின்ற அந்த நவதாராண்மைவாத அரசிற்கு வழங்கப்பட்டுள்ள பிரதான பணிகள் 2 என்றால், நவதாராண்மைவாதம் கொள்கையை பின்பற்றுகின்ற அரசு குறைந்தபட்ச அரசு. ரைட். அப்படியும் கேட்கலாம் கேள்வி, இப்படியும் கேட்கலாம். இவிடத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. குறைந்தபட்ச அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள பிரதான பணிகள்னு சொன்னாலும் அதுதான் ஆன்சர். நவதாராண்மைவாதத்தில் இருக்கின்ற அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள பணிகள்னு சொன்னாலும் அதுதான் ஆன்சர். உங்களுக்கு நான் விளங்கணும் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த விடயங்களை இப்படியான வினாக்களை போட்டிருக்கிறேன். ரைட். அப்போ ஒன்று எழுதி கொள்ளுங்க. சுதந்திர சந்தைக்கான அமைதியான சூழலை உருவாக்கி கொடுத்தல். சுதந்திரமான சந்தைக்கான அமைதியான சூழலை உருவாக்கி கொடுத்தல். யாருக்கு? தனியாருக்கு உருவாக்கி இவருக்கு கொடுத்து போட்டு அவர் ஒரு ஒப்சர்வேஷன் செய்கின்ற வேலையை செய்வார். சுதந்திர சந்தைக்கான அமைதியான சூழலை உருவாக்கி கொடுத்தல். 2வது எழுதி கொள்ளுங்க. சட்டம் மற்றும் நீதி போன்றவற்றை நிர்வகித்தலும் முகாமைத்துவம் செய்தலும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் எழுதிக் கொள்ளலாம். வேறு மாதிரி எழுதுகிறேன்னு சொன்னால் அரசு என்ன செய்யும்? ஒரு முகாமையாளர் என்கின்ற வகிபாகத்தை பெற்று தன்னுடைய பணிகளை குறைத்து கொண்டிருக்கும். ரைட். இப்படி ஏதாவது 2 விடயங்களை நீங்கள் எழுதி கொள்ளணும். எனக்கு விடையெல்லாம் எழுதுறதெல்லாம் முக்கியம் இல்லை பிள்ளைகள். நான் சொல்கிறேன் அல்லது இங்கே வருகின்ற ஒவ்வொரு எண்ணக்கருக்களையும், இங்கே இருக்கின்ற பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கின்ற சில எண்ணக்கருக்களை பற்றி நீங்கள் தெளிவடைந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அதுவே போதுமானது. நீங்கள் பரீட்சைக்கு இந்த கேள்வி வரும்னு சொல்லலாமா? இந்த கேள்வி வராது. ஆனால் இந்த எண்ணக்கரு விளங்கினால் உங்களால் அந்த கேள்வி எந்த கோணத்தில் வந்தாலும் என்ன செஞ்சிருவீங்க? விளங்கி செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளை நான் சொல்கிறேன்? ஓகே. அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். சொல்லுங்க சார். பொருளாதாரம் மற்றும் அரசு ஆகியவற்றுக்கு இடையிலான உறவினை மேல்கட்டமைப்பு செய்தல் வராதா சார்?
அது அந்த நவதாராண்மைவாத அரசில் என்ன செய்யுது, நவதாராண்மைவாத அரசுன்றது என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ மீள்கட்டமைப்பினை செய்தென்றாலுமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பழைய தாராண்மைவாதம் இருந்துச்சு தலையிட வேண்டாம் என்று சொல்லி, அது எத்தனையாம் நூற்றாண்டில் இருந்தது? 18ஆம் நூற்றாண்டில் தலையிட வேண்டாம் என்று சொல்லியிருந்தது தானே. அதை மாடர்னைஸ் பண்ணி, அதாவது போலீஸ் பண்ணி, அல்லது நம்ம என்ன சொல்லுவோம் எங்கட பாசையில் அதை ரீமேக் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை இங்கே காண கிடைக்குது என்று சொல்கிறோம். அப்படி ஒரு ஆன்சர் நீங்கள் இதனுடைய இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க? பணிகள் தானே கேட்டிருக்கிறாங்க. பணின்னு சொன்னால் அந்த அரசு என்ன வேலையை செய்யுது என்றுதானே. அப்போ நீங்கள் சொல்கிறது அந்த நவதாராண்மைவாதம் எவ்வாறு தன்னை வடிவமைத்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு கோணத்தில் தான் அது வரும். உண்மையிலே பழைய தாராண்மைவாதம் தான் இன்றைக்கு எப்படி இருக்கின்றார்? நவதாராண்மைவாதமாக. அதாவது 18ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட பெயர் பழைய தாராண்மைவாதம், இன்றைக்கு இருக்கிற பேர் நவ தாராண்மைவாதம். அங்கிருந்து தலையிட அரசு, இன்றைக்கு குறைந்தபட்ச அரசு. தலையிட அரசுக்கும் குறைந்தபட்ச அரசுக்கு என்ன வேறுபாடு? தலையிட வேண்டாம் தள்ளிடுங்க என்று சொல்கிறாங்க. பொருளாதார விடயங்களில் தலையிட வேண்டாம். இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க? மேக்சிமம் நீங்கள் தலையிடாமல் இருங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே விடயங்களாகத்தான் நீங்கள் பார்க்கப்படுகின்றது. சரியா? இப்போ நீங்கள் இப்போ மேத்ரா விடை நாங்கள் அக்யூரேட்டாக எழுதணும். வேறு விடைகள் எழுதுகிற நேரம் அங்கே உங்களுக்கு சில விடைகளில் புள்ளிகளுக்கு பிரச்சனைகள் உருவாக்கலாம். ரைட்? சரியா? சரி, அடுத்த கேள்வி போவோம். இறைமை எனும் எண்ணக்கருவை சவாலுக்கு உட்படுத்தியுள்ள இரு பிரதான விடயங்களை தருக. இறைமை எனும் எண்ணக்கருவை சவாலுக்கு உட்படுத்தியுள்ள இரு பிரதான விடயங்களை தருக. இது உங்களுக்கு இலகுவான ஒரு கேள்வி. ஒன்றெழுதி கொள்ளுங்க. சமஷ்டிவாதம், இரண்டாவது உலகமயமாதல் அல்லது பூகோளமயமாதல். ஏதாவது ஒரு சொல்ல நீங்கள் என்ன செய்யலாம்? பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒன்று சமஷ்டிவாதம், இரண்டாவது உலகமயமாதல். ஏதாவது நீங்கள் இந்த இரண்டையும் தான் எழுதணும். உங்களோட கைடில் இந்த ரெண்டு விடயங்களும் தான் சொல்லப்பட்டிருக்குது. எனவே அந்த விடயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 37வது கேள்வி. அரசுடன் நெருங்கிய தொடர்புடைய பிரஜைக்கு கிரேக்கம் மற்றும் தற்காலத்தில் வழங்கப்படுகின்ற அர்த்தங்களை முறையே குறிப்பிடுக என்ற சொல் ஒன்று இருக்குது. வழியாக கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ பிரஜை என்ற சொல் பொதுவாக இங்கே சொல்லப்படுது. அந்த பிரஜையை கிரேக்கத்தில் எப்படி அழைத்தார்கள், என்ன பதத்தினால் அடையாளப்படுத்தினாங்க, இப்போ நாங்கள் என்ன பெயரால் அல்லது என்ன பதத்தினால குறிப்பிடுறோம் என்றதான் கேள்வி. என்ன விடை இதுக்கு? யாராவது? நகரத்தில் வாழ்பவர் ஓர் அரசின் உறுப்பினர். ஓகே, வெரி குட். அப்போ இதுக்கு ஆன்சர் எழுதி கொள்ளுங்கள். எழுதாதவங்க நகரத்தில் வாழ்பவர் என்று சொல்கின்றார்கள். கிரேக்கத்தில் சொல்கிற பெயர் நகரத்தில் வாழ்பவன். இப்போ சொல்லுகின்றார்கள் அரசின் உறுப்பினன். ரைட். 38வது கேள்வி. அரசு பிரஜை தொடர்பில் தற்காலத்தில் குறிப்பிடப்படும் இரு பண்புகள் யாவை? அரசு பிரஜை தொடர்பில் தற்காலத்தில் குறிப்பிடப்படும் இரு பண்புகள் யாவை? அதுக்கு விடை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். பிரஜைகள் அனுபவிக்கும் அரசியல் உரிமைகள். இரண்டாவது பிரஜைகளின் அரசியல் கடமைகள். முதலாவது என்ன வரும்? பிரஜைகள் அனுபவிக்கும் அரசியல் உரிமைகள், இரண்டாவது பிரஜைகளின் அரசியல் கடமைகள் சொல்லி இரண்டு விடயங்களையும் எழுதி கொள்ளுங்க. அடுத்தது வினா இலக்கம் 39. அரசொன்றின் சம்பிரதாயபூர்வமான பணிகள் இரண்டு தருக. அப்போ அரசு நிறைய பணிகளை சமூகத்துக்காக நிறைவேற்றுகின்றது. சில வேளைகளில் பொருளாதார பணிகள் என்று கேட்கலாம், சில வேளை சம்பிரதாயபூர்வமான பணிகள் என்று கேட்கலாம், சில வேளை மரபார்ந்த பணிகள்னு சொல்லி கேட்கலாம், சில வேளை சட்டம் நீதி தொடர்பான பணிகள்னு சொல்லி கேட்கலாம், சில வேளை இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரி பண்ணி கூட உங்கள்கிட்ட வினாக்களை கேட்கலாம். ஒன்றுமே இல்லாமல் பொதுவாக அரசின் பணிகள் இரண்டினை தார்க என்று சொல்லியும் கேட்கலாம். அப்போ இவ்விடத்தை எங்களுக்கு ஒரு பேரியர் வச்சிருக்காங்க, ஒரு வரையறை வச்சிருக்காங்க. என்ன? சம்பிரதாயபூர்வமாக அரசுகள் நிறைவேற்றுகின்ற பணிகள் இரண்டு. ஒன்று எழுதி கொள்ளுங்க. சட்டங்களை உருவாக்குதல், வேறு சொல்லலாம் சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், நீதியை நிர்வகித்தல். 3 தான் வரும். சம்பிரதாயபூர்வமான பணி என்று சொன்னால் அரசாங்கம் ஒன்றினுடைய முத்துறைகளின் வாயிலாக நிறைவேற்றுகின்ற பணிகளை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? சம்பிரதாயபூர்வமான பணிகள். அப்போ ஒன்று சட்டங்களை உருவாக்குதல், இரண்டாவது சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், மூன்றாவது நீதியை நிர்வகித்தல். ரைட்? இதில் 2 எழுதி கொள்ளும். சொல்லுங்க சார். 36வது கேள்விக்கு என்ன சார் விட? சோமருக்கா போயிட்டு வந்துட்டு சார். ஓகே, ரெக்கார்டிங் இருக்குதானே? ரெக்கார்டிங் பாருங்க. 36வதுக்கு சிவஜெயன் சமஷ்டிவாதம் உலகமே மாதல். சமஷ்டிவாதமும் உலகமே மாதல்.
ரைட். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வினா இலக்கம் 40வது. மார்க்சிசம் குறிப்பிடும் சமூகத்தின் மத்தியில் அரசு தோன்ற காரணமாக அமைந்த இரு வகையான சமூக பிரிவினர்களையும் தருங்க. சொல்லுங்க பாப்பா ஆன்சர். புராதன மார்க்சிஸ்ட். கம்யூனிச சமூகம், முதலாளித்துவ தனியார் சொத்து மற்றும் சமூக தொழிலாளர் வகுப்பின் தோற்றம். ரைட். முதலாவது சொன்னால் யாரு? சொல்லுங்க ஆன்சர் திரும்ப. சார் நான் சொல்லவா? முதலாளித்துவ சமூகம் தொழிலாளர் ஓகே ஓகே, அடுத்த ஆள் சொல்லுங்க. புராதன கம்யூனிச சமூகம், தனியார் சொத்து மற்றும் சமூக வகுப்பின் தோற்றம். இல்லை, 2 பேரும் சொன்னதே பிள்ளை. 2 பேரும் சொன்ன ஆன்சர் பிள்ளை. வேற யாராவது சொல்லுங்க. கேள்வியை கொஞ்சம் வடிவ வாசிங்க பிள்ளைகள். மார்க்சிசவாதம் குறிப்பிடுகின்ற ரைட், மார்க்சிசவாதம் பற்றி பேசுகிறோம். சமூகத்தின் மத்தியில், அதாவது சமூகத்தில் அரசு தோன்றுவதற்கு பின்னணியாக அமைந்த, காரணமாக அமைந்த இரு வகையான சமூக பிரிவினரை தான் இப்படி கேட்குறாங்க. இரு வகையான சமூக பிரிவினர்கள், ஏதோ 2 சமூக பிரிவினர்களின் செயற்பாடுகள் காரணமாக அரசு தோன்றினது என்று சொல்லி மார்க்சிசம் சொல்லுதாம். அந்த 2 சமூக பிரிவினரும் யார்? அரசியல்வாதிகள். ஆஹா, அப்படி வரும் அரசியல்வாதிகள். மார்க்சிசம் அப்படி சொல்லும் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி. அதில் யாரோ ஒரு ஆள் சொன்னீங்களே, புராதன கம்யூனிச சமூகம் அப்படின்னு சொல்லி. யார் அது? ஆசியாவா? நான் தான் சார். ஓகே, அப்படி அது என்ன சொல்லுங்க அப்போ. மார்க்சிசம் அந்த வரலாற்று பொருள்முதல்வாதம் என்கின்ற அந்த கோட்பாட்டின் வாயிலாக எவ்வாறு அரசு தோற்றம் பெற்றது, வளர்ச்சி அடைந்து என்பதை சொல்றதுக்கு, சமூகங்களுடைய வளர்ச்சி கட்டங்களை சொல்றதுக்கு சொல்லிப்பாங்க. புராதன கம்யூனிச சமூகம், ஆண்டான் அடிமை முறை சமூகம். அதில் இங்கே கேள்வி. அதே மாதிரி இன்னொரு ஆள் சொன்னீங்க பாருங்க, முதலாளி ஏதோ ஒன்று சொல்லி சொன்னீங்க. அதுவும் இல்லை கேள்வி. உதாரணமாக, ஆண்டான் அடிமை முறை சமூகத்தில் 2 வர்க்கம் இருந்திருக்கும். என்ன வர்க்கம்? ஒன்று ஆண்டான் வர்க்கம், அடுத்தது அடிமை வர்க்கம். விளங்குதா பிள்ளைகள்? மானிய முறை சமூகத்தில் 2 வர்க்கங்கள் இருந்திருக்கும். ஒன்று முதலாளி, அடுத்தது என்னது, நிலப்பிரவு, பண்ணை அடிமை. முதலாளித்துவ சமூகத்தில் 2 வர்க்கம் இருந்திருக்கும். ஒன்று முதலாளி, தொழிலாளி. அப்படி எதுவும் கேட்குறாங்களா? இல்லை. இந்த முதலாளி அல்லது ஆண்டான் அல்லது நிலப்பிரவு என்றெல்லாம் ஒரு சைட்டுக்கு வருவாங்க. அந்த அடிமை, பண்ணை அடிமை அல்லது குடியானவர்கள், அதே மாதிரி தொழிலாளி என்றவர்களாம் இன்னொரு பக்கம் வருவாங்க. இப்போ கேள்வி என்னென்றால், இந்த 2 வர்க்கத்துக்கும் மார்க்சிசம் கொடுக்கின்ற உத்தியோகபூர்வமான பெயர் என்ன? எழுதி கொள்ளுங்க. சொத்துக்கு சொந்தமான வர்க்கம், சொத்துக்கு சொந்தமற்ற வர்க்கம். சரியா? இதை தவிர நீங்கள் வேற முதலாளி தொழிலாளி என்று நீங்கள் பிள்ளை. முதலாளி தொழிலாளி என்றது எதை குறிப்பிடும்? எதை குறிப்பிடும்? ஒரு சமூகத்தில் இருந்த வர்க்கங்களைத்தான் குறிப்பிடும். அது இல்லை கேள்வி. இதுக்கு வேறு ஆன்சர் எழுதலாமான்னு சொல்லி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமென்னு சொன்னால், உற்பத்தி காரணிகளுக்கு சொந்தமான வர்க்கம், உற்பத்தி காரணிகளுக்கு சொந்தமற்ற வர்க்கம் என்று எழுதலாமே தவிர வேறு நீங்கள் எந்த ஒரு வர்க்கத்தில் இருக்கின்ற சமூக பிரிவினரை எழுதினீங்க என்றால் அது பிழையான ஒரு ஆன்சராக போயிடும். ரைட், விளங்குதான் நான் சொல்கிறது? ஏதாவது உங்கள்கிட்ட வேறு கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். விளங்குது சார். ஓகே, சிவஜெயன் விளங்கித்தான் உங்களுக்கு? ஆசியா, ஹனான்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கிறீங்க, கதைக்கிறீங்க இல்லையே? இருக்கிறேன் சார். ஓ, விளங்குதாம்மா நான் சொல்கிறது? விளங்குதா? ஓம் சார். இப்போ உதாரணமாக, இப்போ அடிமை முறை சமூகத்தில் 2 வர்க்கம் இருந்திருக்கு. ஒன்று ஆண்டான், அடுத்தது அடிமை. முதலாளித்துவ சமூகத்தில் முதலாளி, தொழிலாளி. ரைட். நிலப்பிரவு, மானிய முறையில் நிலப்பிரவுகளும் அங்கால குடியானவர்களும் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் முதலாளி என்றவன் எந்த வர்க்கத்தை சேர்ந்தவன்டா சொத்துக்கு சொந்தமானவனாக இருப்பான். பிறவுக்கள் யாராக இருப்பாங்கடா சொத்துக்கு சொந்தமானவங்களாக இருப்பாங்க. ரைட். ஆண்டான் ஆறாக இருப்பான்னு சொல்லி கேட்டால் சொத்துக்கு சொந்தமானவன். அடிமை எந்த வர்க்கம்? சொத்துக்கு சொந்தமற்ற வர்க்கம். ரைட். குடியானவர்கள் எந்த வர்க்கம்? சொத்துக்கு சொந்தமற்ற வர்க்கம். தொழிலாளிகள் எந்த வர்க்கம்? சொத்துக்கு சொந்தமற்ற வர்க்கம். அப்போ பொதுவாக நாங்கள் சொல்கிற பெயர் தான் என்னது? சொத்துக்கு சொந்தமான வர்க்கம், சொந்தமற்ற வர்க்கம். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு சமூகத்திலையும் சொல்கிற பெயர் தான் இந்த முதலாளி, தொழிலாளி, ஆண்டான், அடிமை. விளங்குதான்? இப்போ நான் இப்போ ஓரளவு விளங்குமே. ஒரு தரம் விளங்காதவங்களுக்கு இப்போ கொஞ்சமாவது என்ன செஞ்சிருக்கோம், விளங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்த கேள்விக்குள்ளே போயிடுவோம். 3வது யூனிட்டை மட்டும் பார்ப்போம் இன்றைக்கு. 4வது யூனிட்டை நாங்கள் நாளைக்கு அல்லது நாளைக்கு பார்ப்போமா? ரைட். பார்த்துட்டு நான் உங்களுக்கு அங்கே அடுத்த கடைசி கிளாஸில் உங்களுக்கு பார்ட் 2க்குரிய டியூட்ஸ் அனுப்பி விட்டுவேன். அதை நான் ஒரு 2 கிளாஸில் தெளிவுபடுத்தி விட்டேன்னா நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ரைட்.
அப்போ அடுத்த கேள்வி வந்து பாருங்க, அடுத்த கேள்வி எங்கே போய்த்து பிள்ளைகள்? 4வது யூனிட்டுக்குள்ளே போய்த்தா? இதோட முடியுது எங்களுக்கு 3வது யூனிட். ஓ அழகு 3வது முடியுது. அப்போ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு சொல்லி நாங்கள் அதில் படித்ததோட நிறைய விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படியே இருங்களா, நான் ரெக்கார்டிங் ஓஃப் பண்ணிட்டு வரேன் உங்கள்ட்ட கொஞ்சம் கதைக்கிறதுக்கு. அப்போ அந்த அடிப்படையில் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இந்த வகுப்பு என்ன செய்வோம்னு சொன்னால் நிறைவு செய்ய போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வெயிட் பண்ணுங்கள்.